தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 விரைவு செய்திகளை பார்க்கலாம். காந்தியின் நினைவு தினத்தை ஒட்டி நாளை ஒருநாள் டாஸ்மாக் கடைகளை மூட சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. விதிமுறைகளை மீறி செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடைகளை மூடக்கோரி கன்னியாகுமரியைச் சேர்ந்த ரித்தீஷ் என்பவர் தாக்கல் செய்த மனு நீதிபதிகள் சசிதரன், ஆதிகேசவலு அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது காந்தியின் நினைவு நாள் குறித்து பேசிய நீதிபதிகள், பூரண மதுவிலக்கு கொள்கை உடையவர் காந்தி என்றும் அவரது நினைவு தினம் நாளை அனுசரிக்கப்பட இருப்பதால் நாளை ஒருநாள் டாஸ்மாக் உள்ளிட்ட மதுபான கடைகள், மது குடிப்பகங்களை மூடவும் தாமாக முன்வந்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். வழக்கமாக காந்தி பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி டாஸ்மாக் கடைகள் மூடப்படும். கோடநாடு கொலை கொள்ளை தொடர்பாக ஆவணப்படம் வெளியிட்ட தெஹல்கா முன்னாள் ஆசிரியர் மேத்யூ சாமுவேல் மீதான வழக்கை விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இரு பிரிவினரிடையே கலவரம் ஏற்படுத்தியது, ஆவணப்படம் வெளியிட்டு மக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தியது உள்ளிட்ட இரு பிரிவுகளின் கீழ் மேத்யூ மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேத்யூஸ் தரப்பில் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன், மேத்யூ சாமுவேல் மீதான வழக்கு குறித்து 4 வாரத்தில் பதிலளிக்க மத்திய குற்றப்பிரிவுக்கு உத்தரவிட்டார். அதுவரை அவர் மீதான வழக்கை விசாரிக்கவும் தடை விதித்தார். தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் நிபந்தனைகளுடன் ஸ்டெர்லைட் ஆலை இயக்க அனுமதிக்கலாமா வேண்டாமா என்பது குறித்த உத்தரவை உச்சநீதிமன்றம் இன்று வழங்க உள்ளது. தேசிய பசுமை தீர்ப்பாய உத்தரவுக்கு பிறகும் தமிழக அரசு ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க அனுமதி மறுத்து தங்களது விண்ணப்பங்களை நிராகரிப்பதாக வேதாந்தா நிறுவனம் கடந்த 22ஆம் தேதி மனு தாக்கல் செய்தது. இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் தமிழக அரசு ஆலை நிர்வாகத்தின் விண்ணப்பங்களை பரிசீலிக்காதது ஏன் என கேள்வி எழுப்பியது. இதற்கு பதிலளித்த தமிழக அரசு வேதாந்தா நிறுவனம் பொய்யான தகவல்களை பரப்பி வருவதாக குற்றம் சாட்டியது. விண்ணப்பங்களை பதிவு செய்வதில் வேதாந்தா நிறுவனம் உரிய நடைமுறைகளை பின்பற்றவில்லை என்றும் கூறியது. எனவே வேதாந்தாவின் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தியிருந்தது. நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் பணியின் போது கீழே தவறி விழுந்த உதவி அர்ச்சகர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நாமக்கல்லில் உள்ள புகழ்பெற்ற ஆஞ்சநேயர் கோவிலில் நேற்று முன்தினம் சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. இதில் கோவில் அர்ச்சகர்கள் 5 பேர் ஈடுபட்டிருந்தனர். இந்த பணியில் உதவி அர்ச்சகர் வெங்கடேசனும் ஈடுபட்டிருந்தார். மேல் தளத்தில் ஆஞ்சநேயர் சிலைக்கு அவர் சிறப்பு அபிஷேகம் செய்து கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக மேல் தளத்திலிருந்து வெங்கடேசன் கால் தவறி கீழே விழுந்தார். இதில் தலையில் பலத்த காயமடைந்த வெங்கடேசன் சேலம் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்தி விரட்டியடித்துள்ளனர். ராமேஸ்வரத்தை சேர்ந்த 3000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் நேற்று 600க்கும் மேற்பட்ட விசை படகுகளில் மீன்பிடிக்க சென்றனர். இவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் 50க்கும் மேற்பட்ட படகுகள் மீது தாக்குதல் நடத்தினர். அரசால் தடை செய்யப்பட்ட இரட்டை மடி வலையை பயன்படுத்தி மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டி அவற்றை சேதப்படுத்தினர். இதேபோன்று நேற்று இரட்டை மடி வலைகளை பயன்படுத்தியதாக தமிழக மீனவர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். ஒரு படகும் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழகத்தில் தற்போது நடைபெற்று வரும் ஆட்சி ஐசியு வார்டில் உள்ளது என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் அரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செற்றப்பட்டியில் நடந்த ஊராட்சி சபை கூட்டத்தில் ஸ்டாலின் பங்கேற்றார். தமிழகத்தின் அவல நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நேரம் என்ற தலைப்பில் இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் மக்கள் மத்தியில் ஸ்டாலின் உரை நிகழ்த்தினார். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் மக்கள் உள்ளனர் என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். இந்த 21 தொகுதி தேர்தலும் சேர்ந்து வரப்போகுதா? எம்பி தேர்தலோட ஒருவேளை முழுசா சட்டமன்றமே கலைக்கப்பட்டு புது சட்டமன்ற தேர்தலே வரப்போகுதா, பொது தேர்தல் வரப்போகுதாங்கிற ஒரு சூழ்நிலையில நம்ம எதிர்பார்த்து காட்டிருக்கோம். நீங்களாம் என்ன எதிர்பார்க்கறீங்கன்னா, இந்த ஆட்சி ஒழிக்கணும், தேர்தல் வரணும், திமுக ஆட்சிக்கு வரணும், நீங்க தான் முதலமைச்சர் வரணும். இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் பங்கேற்ற பெண்களிடம் அவர் குறைகளை கேட்டறிந்தார். கஜா புயல் நிவாரணம் வழங்காததை கண்டித்து நாகையில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு மீனவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் காமேஸ்வரம் மீனவ கிராமத்தில் கஜா புயல் நிவாரணம் வழங்கப்படவில்லை என்று தெரிகிறது. நிவாரணம் பெற மாவட்ட நிர்வாகம் அலைக்கழிப்பதாகவும் இதனால் ஆதார் மற்றும் குடும்ப அட்டைகளை ஆட்சியரிடம் ஒப்படைக்க மீனவர்கள் குவிந்தனர். அப்போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாலையில் அமர்ந்து மீனவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
சவுதி அரேபியாவிற்கு வேலைக்கு சென்ற கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த 4 தொழிலாளர்கள் கார் விபத்தில் உயிரிழந்தனர். கோழிப்போர் விலை, குமாரபுரம், பெரம்பி, மணலிக்கரை பகுதிகளைச் சேர்ந்த வேல்முருகன், அஜித், வில்சன், லாரன்ஸ் ஆகிய 4 தொழிலாளர்கள் சவுதிக்கு கூலி தொழிலாளிகளாக சென்றிருந்தனர். அங்கு தமாம் கோபார் பகுதியில் நிகழ்ந்த விபத்தில் 4 பேரும் உயிரிழந்தனர். 4 பேரது உடலையும் சொந்த ஊர் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடந்து வருகின்றன. லஞ்ச ஒழிப்பு துறையினரிடமிருந்து தப்பியோடிய சத்தியமங்கலம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் வீட்டில் தீவிர சோதனை நடைபெற்றது. கடந்த மாதம் சிக்கரசம்பாளையம் பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து போலீசார் அவ்வழியாக சென்ற கனரக லாரி ஓட்டுநர்களிடம் பணம் பெற்றதாக கூறப்படுகிறது. இதனை கண்ட லஞ்ச ஒழிப்பு துறையினர் கையும் களவுமாக அவர்களை பிடித்தனர். அவர்களிடமிருந்து 40,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. அப்போது போக்குவரத்து காவல் ஆய்வாளர் பதி அங்கிருந்து தப்பியோடி தலைமறைவானார். கடந்த 1 மாதமாக அவரை தேடி வந்த நிலையில் இன்று அவரது வீட்டில் டிஎஸ்பி புஷ்பராஜ் தலைமையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். சென்னை செம்மஞ்சேரி, ஜவஹர் நகர், எழில்முக நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பேருந்து வசதி ஏற்படுத்தி தரக்கோரி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் அப்பகுதிகளில் வசித்து வரும் நிலையில் பள்ளி, கல்லூரி, பணிக்கு செல்வோர் பேருந்து வசதி இல்லாமல் அவதியடைந்து வருகின்றனர். OMR சாலையிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் குடியிருப்பு பகுதி அமைந்துள்ளதால் பேருந்து நிலையத்திற்கு செல்ல நாள்தோறும் 3 கிலோமீட்டர் நடந்தே சென்று வருகின்றனர். இரவு நேரங்களில் பெண்கள், சிறுவர், சிறுமிகளுக்கு பாதுகாப்பற்ற நிலை இருப்பதால் செம்மஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் மினி பேருந்து வசதியையாவது ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ரஷ்யாவின் பிரிமோர்ஸ்கி மாகாணத்தில் உள்ள தேசிய பூங்காவில் அரிய வகை அமூர் புலிக்குட்டிகள் கொஞ்சி விளையாடும் காட்சிகள் காண்போரை கவரும் வகையில் அமைந்துள்ளன. புலிகள் வசிக்கும் இருப்பிடத்தில் ரகசியமாக வைக்கப்பட்ட கண்காணிப்பு கேமராவில் கடந்த டிசம்பர் மாதம் பதிவான காட்சிகளை உயிரியல் பூங்கா நிர்வாகம் தற்பொழுது வெளியிட்டுள்ளது. அதில் 4 அமூர் புலிக்குட்டிகள் துள்ளி குதித்தும் ஒன்றுடன் ஒன்று கட்டி அணைத்தும் விளையாடும் காட்சிகள் பதிவாகியுள்ளன.